பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு ஒரு மனிதனுடைய காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்று வருகிறேன். ஏன்னா ஒருத்தர் கேட்டார், ஐயா நான் ரொம்ப காலமாக கேட் கீப்பராக தான் இருக்கேன், வாட்ச்மேனாக இருக்கேன், செக்யூரிட்டி கார்டாக இருக்கேன், எப்போவும் கதவை திறக்க பூட்ட இப்படியே தான் இருக்குது. நான் இந்த இடத்துல 19 வருஷமும் வேலை பார்க்குறேன், என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வருமா அப்படின்னு கேட்டார். நிச்சயமாக ஆண்டவரை நம்புகிறவங்களுக்கு அவர் அற்புதம் செய்தே தீருவார். ஆமென். ஏன்னா மொர்தெக்காயை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவன் எங்கே இருப்பான்? எப்பவும் அரண்மனை முற்றத்தில் தான் இருப்பான். அவனுடைய பாதி நேரம் அவனுக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சு, அதில் தான் ஒரு பெண்ணை வளர்த்து கொண்டு வந்தான். அதை குறித்து பின்னாடி சொல்கிறேன். ஒரு பெண்ணை வளர்த்துக்கிட்டு வந்தான். அந்த பெண்ணினுடைய பேர் தான் எஸ்தர். அதை வச்சு தான் இந்த புஸ்தகமும் இருக்கிறது. ஆனால் அவனுடைய நேரமெல்லாம் எங்கே இருக்கும்? அரண்மனை வாசலில். இந்த மொர்தெக்காய் யார் என்பதை குறித்து தான் நாம் தியானித்து வருகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை மறுபடியும் நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு திருப்பி வச்சுக்கோங்க. அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து படுமா? லேசான காரியம், லேசான காரியம், உமக்கதில் லேசான காரியம், லேசான காரியம், உமக்கதில் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். இடறிய மீனவனை சீசனாய் மாற்றுவது லேசான காரியம். இடறிய மீனவனை சீசனாய் மாற்றுவது லேசான காரியம். தீராத வாதியை வார்த்தையா தீர்ப்பது, தீராத வியாதியை வார்த்தையா தீர்ப்பது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அழிப்பது, மண்ணான மனுவுக்கு மன்னாவை அழிப்பது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம்.
பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்யும் லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. இந்த மொர்தெக்காய் ஒரு யூதன். யூதா என்றால் என்னது? துதி. கர்த்தரை துதிப்பேன். துதிக்காம இருந்தா நம்முடைய இருதயமே இருளடைஞ்சு போயிடும்னு ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் ஆண்டவர் எப்படி மாற்ற போறாரு தெரியுமா? வேட்டைக்காரனா மாற்ற போறாரு. எதுக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் காலத்தில் மீன் பிடிக்கிறது, கடைசி காலத்தில் வேட்டைக்காரன். நான் சொல்லலை, எரேமியா 16:16 பாருங்க, மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். எரேமியா 16:16 பாருங்க. இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதென்ன மீன் பிடிக்கிறவள அழைப்புவேன்னு சொல்லிட்டு இவர்கள் அவர்களை, ஏன்னா மீன் என்னது? ஆத்துமாவை குறிக்கிறது. இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன். வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன். அவன் வேட்டையாடி கொண்டு வருவான் ஆத்துமாக்களை. எத்தனையோ இடத்துல இருந்து வெளியே வர முடியாமல் இருக்கும், சிக்கீர் கிடக்கும். அந்த சிக்கல்லேருந்து வேட்டையாடி தான் கொண்டு வந்தாலும் போகட்டும். இந்த மொர்தெக்காய் யார்? நான் உங்களுக்கு சொன்னேன், பென்யமீன் கோத்திரத்தான். கீஸ் அவனுடைய குமாரனாகிய சீமேயுவின் மகன் யவீரு. யவீர்னா யாரு? தெளிந்த அறிவுள்ளவன் அர்த்தம். இந்த வேதத்துக்குள்ளே வந்துட்டோம்னா தெளிந்த புத்தி நமக்கு வேணும். ஏன்னா சில நேரத்தில் நாம் பின்னாடி வந்து குழம்பக்கூடாது. ஐயோ போய் இந்த இதுக்குள்ளே வந்துட்டோனோ, வந்ததுனால தான் இந்த பாடம், இந்த பேச்சே வரக்கூடாது. கல்யாணம் பண்ணி 20 வருஷம் கழிச்சு பண்ணியிருப்பான், நான் இதோட அவளை கட்டியிருக்கலாமே, இதை முதல்ல வேணும். சில நேரம் பாருங்க, ஊழியத்துக்குள்ளே வந்துட்டு போய் இந்த ஊழியத்துக்குள்ளே வந்து ஒரு நாள் அப்படி யோசிக்காது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்போ விழுவீங்க, எப்போ விழுங்கலாம் வகை தேடி சுற்றி திரிகிற அந்த பிசாசு. எனக்கு அன்பானவர்களே, யவீரு என்றால் யவீருடைய மகன் தான் யாரு? மொர்தெக்காய். இங்கே வாசிக்கிறோம் யாவீர் முதல்ல பென்யமீன் கோத்திரம் தான். அவனுடைய பென்யமீன் கோத்திரம் தான் ஆகிய கீஸ், அவனுடைய மகன் யாரு? சீமேய். அவனுடைய மகன் பென்யமீன். அப்பொழுது சூசான் அரமனையிலே பென்யமீன் கோத்திரம் கீசின் குமாரன் சீமேயும் மகன். ஏன்னா சீமே என்றால் தலை வணங்குகிறவன். சீமேயுனுடைய மகனாகிய யாவீர் என்றால் தெளிந்த புத்தியுள்ளவன். அவனுடைய மகன் யாரு? மொர்தெக்காய். மொர்தெக்காய் என்றால் சின்னவன். இந்த சின்னவனைத்தான் கொண்டு போய் எங்க வச்சாரு? ரெண்டாவது இடத்துல வச்சார். இவன் ஒரு மகளை வளர்த்து வந்தான். 7ஆம் வசனத்தை இப்ப வாசிங்க பார்க்கலாம். அவன் தன் சிறிய தகப்பன் தகப்பனுடைய குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாளை வளர்த்தான். நல்ல கவனிங்க, எஸ்தர் என்றால் என்ன அர்த்தம்? நட்சத்திரம், ஹிடன் ஸ்டார், மறைவான நட்சத்திரம். இன்னைக்கு பெண் பிள்ளைய வீட்டில் இருக்கும்போது அப்படிதான் நம்ம வளர்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய வீடுகளை பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளை இருக்கிறதே ஊருக்கே தெரியுது. அப்படி இருக்கக்கூடாது. பெண் பிள்ளைனா இப்படி தான் இருக்கணும், அடக்கமாக. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை தாய்மார் அப்படி பத்திரமா வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பெண் பிள்ளை அப்படி இல்லை. ஏன்னா இன்றைக்கி எல்லாம் போனதுக்கு ரோட்லேயே பேசிட்டு போகுது. அது சத்தமாக என்ன எப்படி பேசுன்னு தெரியாது. கேட்டால் நாங்கள் சுதந்திரம். என்ன சுதந்திரமோ எனக்கு தெரியல. எனக்கு அன்பானவர்களே, அவன் வீட்டுக்குள்ளே வளர்த்தான். எதை வளர்த்தான்? ஒரு நட்சத்திரம், மறைவான நட்சத்திரம். எஸ்தர் என்றால் அட்சாள் என்று சொல்லப்படுகிறது. அடசாள்னு இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க. இந்த அப்சாள் என்றால் என்ன அர்த்தம்? மிருது செடி. மிருது செடி. இந்த வேதத்தை மதத்துக்குள்ளே வந்தவுடனே நமக்குள்ள ஒரு தன்மை, மிருது செடியின் தன்மை வரணும். இந்த மிருது செடிக்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிறத
வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சூரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அதனாலதான் எஸ்தர் நிர்மூலமாகல, தன் ஜனத்தையும் நிர்மூலமாக விடல. ஏன்னா அதனாலதான் எஸ்தர் என்னும் அப்சாள். எனக்கு அன்பான மிருது செடியை குறித்து இன்னும் நெகேமியா 8:15 இன்னும் கொஞ்சம் ஆழமா வாசிக்கலாம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் எழுதி இருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரிச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். ஏன்னா இந்த மிருது செடி இருந்தா என்ன நடக்குமா? சகரியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன். சரி, அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அல்லேலூயா. அங்கதான் கர்த்தர் வந்து நிற்பார். நாம் அநேக நேரங்கள்ல ஆண்டவர் எங்க இருப்பார்? உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, கண்மலையில் வெளிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். கண்மலையில் வெளிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். ஒன்று சொல்லி பாடுவே இதய பேரலை, என்ன சொல்லி பாடுவே இதய பேரலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, மிருது செடி, அதே சகரியா 1:10 வாசிங்க. அதே சகரியா 1:10. அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, ஏன்னா அவர் எங்க நிப்பார்? மிருது செடிக்குள்ள. நமக்குள்ள ஒரு மிருதுவான தன்மை வரணும். அதனால்தான் மொர்தெக்காய் அவசரப்பட்டு பேசினான். இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா யூத ஜனத்துக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்துல இருந்து வரும். இந்த காலத்துக்கு நீயும் உன் ஜனத்தாரும் அழிவீர்கள்னா, இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாகத்தான் இந்த மேன்மை உனக்கு கொடுக்கப்பட்டதுன்னா. அவ சொன்னா 30 நாளா ராஜாட்ட நான் பேசல. முதல்ல எந்த ராஜாட்ட பேச போறேன்? நம்ம உண்டாக்குன ராஜாட்ட நானும் தாதியரும் பேச போறோம். அப்புறம் போய் நான் செத்தாலும் சாகுறேன் ராஜாவுடைய சமூகத்தில். அதுதான் மிருது செடி. அநேக நேரங்களில் எஸ்தர் என்றால் மறைவான நட்சத்திரம். நம்ம வீட்டில் பிள்ளைகளை வளர்க்குற என்னென்னத்தை வளர்க்குறோம்? அன்னைக்கு ஒருத்தட்ட கேட்ட, நீங்கள் என்னையா வளர்க்குறீங்க? என்ன வளர்க்குற? முடி தான் வளர்க்குறேன்னாரு. அப்சலோம் மாதிரி. அப்சலோம் அப்படி தான் முடி வளர்த்து கடைசியில் முடியினால தான் செத்தான். கடைசியில் என்ன செஞ்சான்? கருவாலி மரத்தில் முடியில் தான் தொங்கி செத்தான். ஏன்னா அவனுடைய முடி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் அவன் சிறைப்பான்.
2 சாமுவேல் 14, 25, 26 அவனுடைய அழகை குறித்து அவனுடைய முடி எடையை குறித்து எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு. அப்சலோம் ஆவி நமக்குள்ளே வரவே கூடாது, போகட்டும். அதை குறித்து இன்னொரு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்க்கிறோம், இந்த அப்சாள் என்னும் எஸ்தர், அதாவது மறைவான நட்சத்திரம். இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொன்று வளர்க்குறாங்க. சில வீட்டில் நாய் வளர்க்குறாங்க, சில வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறோம், சில வீட்டில் பூனை வளர்க்குறோம், சில வீட்டில் புறா வளர்க்குறோம். ஆனால் சில வீட்டில் நட்சத்திரங்களை வளர்க்குறோமா? வீட்டில் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நட்சத்திரமாக இருந்தால் என்ன நினைப்பார்? அந்த நட்சத்திரத்தை தேவன் தம்முடைய கையில் வச்சிருப்பாராம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் வைத்துக் கொண்டு. ஏன்னா அந்த நட்சத்திரங்கள்லாம் யாருன்னா, தானியேல் 12:3 வாசிக்கிறோம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள், சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அதனாலதான் தாவீது சொன்னான், நீர் ஸ்தாபித்த சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கிற போது மனுஷனை நீர் நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். எஸ்தரை வளர்த்து வந்தான். எனக்கு அன்பானவர்களே, அவளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுத்து, எது தெரியணுமோ அதை சொல்லிக் கொடுத்து வளர்த்து வந்தான். அதனால தான் அவள் எப்போதும் பாருங்க, தேவனிடத்தில் கிருபை பெற்றவள். தனக்கு கொடுக்கிறத விட அதிகமாக எதுவுமே வாங்கலை. அந்த சுத்திகரிப்பு நாளில் கூட என்ன செய்யலை, கூட எதுவுமே அவளுக்கு என்ன செய்யப்படல, கொடுக்கப்படவே இல்லை. இந்த எஸ்தரை அனாதையா வந்தவளை கர்த்தர் கொண்டு ராஜா மேன்மையில் வைத்தார். இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒருவேளை ஐயா இத்தனை வருஷமாக என் வாழ்க்கையில் இப்படியே தான் நான் எளிமையில் தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. அந்த எளியவர்களைத்தான் கர்த்தர் தேடுகிறார். என் இயேசு உன்னை தேடுகிறார். என் இயேசு உன்னை தேடுகிறார். இடம் உண்டும் மகனே உன் உள்ளத்தில். நம்ம அநேக நேரம் அது நமக்கு தெரியல. என் இயேசு உன்னை தேடுகிறார். என் இயேசு உன்னை தேடுகிறார். இடம் உண்டு மகளே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார். இடம் உண்டு மகளே உன் உள்ளத்தில். தருவாயா என் இயேசு உன்னை தேடுகிறார். இடம் உண்டு மகளே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார். இடம் உண்டு மகளே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ? அநேக நேரங்களில் நமக்கு தெரியலைங்க, தாழ்வில் தான் நம்ம நினைக்கிறார். இந்த எஸ்தர் அடிமையாய் கொண்டு வரப்பட்ட தகப்பன் தாயில் அனாதை ஆவதில்லை. எப்படி பெரியவளானா, சங்கீதக்காரன் சொன்னா 18ஆம் சங்கீதத்தில் அவருடைய காருண்ய கரம் அவனை பெரியவனாக்கிற்று. அவளை பெரிய இடத்துக்கு கொண்டு போச்சு. ஏன்னா அவள் தேடினது யார? கர்த்தர் தான். எப்பவும் அவளை ஒரு ஜெப வாழ்க்கையை வளர்த்து வந்தவள். எந்த காரியத்திலையும் ஜெபத்தில் வைப்பா, கர்த்தர்ட்ட வைப்பா. ராஜாட்ட பிரவேசிக்க போறதுக்கு முன்னாடி ஜெபத்தில் காத்திருக்காங்க, உபவாசத்தோடு காத்திருப்பாள். அந்த மறைவான நட்சத்திரம்
ஒரு மிருது செடி இன்னைக்கு நமக்குள்ள இருக்கா? இன்னைக்கும் சொல்கிறேன், எனக்கு அன்பானவர்களே, நாம் எதை வளர்க்கிறோம், எதை வளர்க்க யோசிச்சு பாருங்க. வீட்டில் என்னென்னத்தையோ வளர்க்குறோம். பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுத்து வளர்க்கிறோம்? நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வேத வசனம் சொல்லாட்டா சோறு கிடையாது. ஒரு மனப்பாட வசனம் சொல்லேன்னா சோறு கிடையாது. பைபிள் காலேஜுக்கு போன பிறகு ஒரு பிரசங்கம் பண்ணேன்னா அன்னைக்கு கிளாஸுக்கே வரக்கூடாது, வெளியே நிற்கணும். அப்படி நின்றனால தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நிற்க முடியுது. ஏன்னா என் கூட ஒருத்தர் சங்கர கோயில் இருக்கார், சுந்தரம்னு. அன்னைக்கு வந்திருந்தார் நம்ம கூட்டத்துக்கு. அவர் கேட்டார், நாங்கள்லாம் வந்து கூட இருந்தோம், கொஞ்ச நாளில் விட்டுட்டு வந்துட்டோமே, நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டீங்க என்னார். நான் அவரை பிடிச்சிக்கல, அவர் என்னை பிடிச்சிக்கிட்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த எஸ்தர் யார்? இந்த சரித்திரத்தின் நாயகி. இந்த புஸ்தகத்தினுடைய கருப்பொருளை யார் தான்? எஸ்தர். இந்த எஸ்தருக்கு ஒரு பொற்செங்கோல் நீட்டப்பட்டதற்கு காரணம் என்ன? அவள் எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவர்கிட்ட முன்வைப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு ஆமாம். அதை நம்பி போனதுனால தான் அந்த எஸ்தர் மேன்மையில் வைக்கப்பட்டா. எனக்கு அன்பானவர்களே, ஒரு கேட் கீப்பராக இருந்த மொர்தெக்காய் ராஜாவுக்கு அடுத்த இடத்துல வந்தான். அது காரணம் என்ன? அவன் சாதாரண ஒரு சின்ன கோத்திரம், ரொம்ப பலவீனப்பட்டவன், ஆனால் தெய்வ பயத்தோடு வாழ்ந்தவன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது தான். ஆனால் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? ஏன்னா அந்த நிகழ்ச்சி வருவதற்கு ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சி தேவை. வருவதற்கு அதற்கான கட்டணத்தை 30 நாள் ஒரு 30 பேர் எழும்பணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய சபை 2 பார்வையற்ற மக்கள் சபை. மதுரையில் ஒன்று இருக்குது, திருநெல்வேலியில் ஒன்று இருக்குது. திருநெல்வேலியில் இருக்கிற அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு நாள் வந்து பாருங்கள். காலையில் நீங்கள் ஒன்றும் தேடி போக முடியல. பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போனீங்கனாலே வேன் நிற்கும். ஏன்னா கண்ணு அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு. அதில் நீங்களும் தாராளமாக ஏறி வரலாம். ஒவ்வொரு வாரமும் 4000 ரூபா செலவழித்து இந்த பார்வையற்ற மக்களையும் கூட்டிகிட்டு வந்து அவங்கள உட்கார வச்சு சத்தியத்தை சொல்லி அவங்களுக்கு மத்தியானம் ஒரு நல்ல உணவையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நாள் உணவு கொடுக்கலாம். இந்த பார்வையற்ற மக்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்வதற்கு, ஒரு ஊன்றுகோல் கொடுப்பதற்கு, ஒரு துணிமணி கொடுப்பதற்கு, அவருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு கல்விக்கு, இப்படி பல காரியம் உண்டு. திருநெல்வேலியிலாம் இன்னும் ஒரு அறை கட்டப்பட வேண்டும். ஏன்னா உள்ளே தங்கியிருக்காங்க வயசான ஆண்கள்லாம். இவங்களுக்கு இன்னும் ஒரு அறை எப்படியாவது கட்டணும். இடம் இருக்குது, ஆனால் ஆண்டவர் பணத்தேவையை சந்திக்கணும். மதுரையில் வயதான தாய்மார்களை வச்சுருந்தோம். ஆனால் 2004 போட்ட ஓடு எல்லாம் அப்படி போய் திருப்பி மாற்ற முடியாமல் இருக்குது. அதான் அன்றைக்கி இன்ஜினியர் சொன்னார், இனிமேல் ஓடு மாற்றாதீங்க, சென்ட்ரிங் போட்டுருங்கன்னார். ஏன்னா காலத்துக்கு நிற்கும்னார். எனக்கு அன்பாருடைய அதுக்கு எவ்வளோங்க நேட்டம்? 6 லட்ச ரூபான்னார். உடனே ரொம்ப பெருசாக இருக்க பிரதர்னார். நான் சொன்னேன், இல்லை, நம்ம பார்வையில் பெருசு, ஆண்டவருடைய பார்வையில் லேசான காரியம். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். ஒருவேளை கர்த்தர் உங்களை ஏவினார், பிரதர் நான் உங்களுக்கு உதவி செய்யணும், எப்படி செய்யலாம்? இதில் 2 நம்பர் எப்போதும் வந்து கொண்டு இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது போக உங்களுக்கு ஐயா என்னிடத்தில் கேட்பீர்களானால் உணவு கொடுப்பதற்கு, இந்த மாதிரி உதவி செய்வதற்கு, பார்வையற்ற மக்களுக்கு செய்வதற்கு நாங்கள் அதுக்கு ரசீது வைக்கணும், இதுக்கு உதவி செய்தால் அதற்கு எப்படி பிரதர்ன்னு கேட்டிங்கன்னா, அதுக்குரிய அக்கௌண்ட் நம்பர்கள் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஐயா, இந்த மொர்தெக்காயிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஏராளம் ஏராளம் சுவாமி. அவன் சிறியவனாய் இருந்து எப்படி உயர்த்தப்பட்டான், ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்ட எஸ்தர் எப்படி உயர்த்தப்பட்டாள். நாங்கள் உண்மையே நம்பியிருந்தா ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் உறுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி.
அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள், பெரியோர் எல்லாம் ஆசீர்வதி. ஐயா, இப்பொழுதும் திருமண வயது வந்து பிள்ளையை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற தாய்க்காய், திருமணம் முடித்து பல ஆண்டுகளாய் குழந்தை இல்லாத என் அன்பு சகோதரிகளுக்காய், படுக்கையில் படுத்துக்கொண்டு என் வேதனை தீருமா என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய், வெளியே சொல்ல முடியாமல் உதிரப்போக்கினாலே, மூல பிரச்சனையினாலே, இருதயத்தில் பலவிதமான பிரச்சனைகளினாலே, வியாதி என்னதென்றே தெரியாதபடிக்கு சோர்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் அவர்களுக்கு அற்புதம் செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.